ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு பாலிட்டில ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லெசன் படிக்கிறோம் அப்டின்ட்டு. இதுக்கான டே 1, டே 2, டே 3 ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ்லலாம் எந்தெந்த டாபிக் படிக்கணும், எந்தெந்த டாபிக்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்டிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, கிளாஸ் வீடியோ தான். இந்த கிளாஸ் வீடியோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா ஒரு 1 வீக் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 1 வீக்லயே நமக்காக 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. உண்மையாவே இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. ஒரு சிலர் நெனைக்கலாம், "என்னடா 100 சப்ஸ்கிரைபருக்கே இப்படி ஒரு இதா?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த 100 சப்ஸ்கிரைபர் ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த 100 சப்ஸ்கிரைபருமே வந்து சும்மா அவங்க டைம ஃபன்னா என்ஜாய் பண்றதுக்கோ, சரி மைண்ட ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கோ, அதுக்காக இந்த சேனல செலக்ட் பண்ணல. நீங்க 100 பேருமே வந்து ஏதாவது இந்த இந்த வீடியோ மூலமா ஒரு மார்க் கிடைச்சிராதா? இந்த சேனல் மூலியமா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிற மாட்டோமா? இதுலருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிராதா? அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த 100 பேருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் உங்க 100 பேத்துக்காகவும் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கான நம்பிக்கை கட்டாயம் நான் குடுக்குறேன். இத சொல்லிக்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்தனால தான் கிளாஸ் வீடியோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு ட்ரீம்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு 100ஆவது ரீச் பண்ணிறணும். ஒரு 100 வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து போடணும். அதுவரைக்கும் மத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். நான் நெனச்ச மாரியே எனக்கான அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஸோ 100வது சப்ஸ்கிரைபரோட ஸ்பெஷல் கிஃப்ட் தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் வீடியோ. ஓகேவா? நீங்க இந்த நோட்ஸ நீங்க நல்லா பார்த்து, இந்த வீடியோ ஒரு 3 டைம் இல்லாட்டி ஒரு 2 டைம் நீங்க திருப்பி பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு இதுல இருந்து அ ஈஸியா கண்டிப்பா நீங்க ஒரு 2, 3 கொஸ்டின்ஸாவது வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கான மார்க் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப கிளாஸ் வீடியோல போலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் எங்கருந்து வந்துச்சுன்னா, லாகூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. இந்த ஊர்ல ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன மாநாடுன்னா, காங்கிரஸ் மாநாடு. இது எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1929ல லாகூர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல ஒவ்வொரு மீட்டிங்கும் நடந்துச்சுன்னா, அதுல ஏதாவது ஒரு கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? இந்த மாநாட்டுல எது ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா, முழு சுயராஜ்யத்தை அடைவது. அதாவது அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட பாதி இருக்கும். நம்ம பாதி இத செய்ற மாரி இருக்கும். ஆனா, அந்த அந்த இந்த காங்கிரஸ் மாநாட்ல என்ன பண்ணாங்கன்னா, அங்க போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாருமே, "முழு சுயராஜ்யமும் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க எங்க அரசாங்கத்துக்கு கீழ நாங்க இருக்கணும். அந்நியர்களுக்கு கீழ நாங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தான், இந்த மாநாட்ல முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுல நமக்கு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்னா, இந்த இயரு, எந்த ஊரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929ல லாகூர்ங்கிற ஊர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல முக்கியமான நோக்கமே என்ன அப்டின்னா, முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிறது தான். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஃபேமஸ் ஆச்சு இந்த மாநாடு நடந்தப்ப. இது நல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆனனால, சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த மாநாடு நடந்த அன்னைக்கு, இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1930 இது வந்து 3 1930 ஜனவரி 26 வந்து ஒரு முழு சுதந்திர நாளா கொண்டாடுறாங்க. இதுதான் அந்த லாகூர்ல இந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம், கரெக்ட்டா இது நடந்து முடிஞ்சோனே அடுத்த ஜான் 26ல முழு சுதந்திர நாளா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா, இது வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு குடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம டாபிக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு என்ன அப்டின்னா, ஒரு நாட்டோட உயர்ந்தபட்ச அதிகாரம். இப்போ ஒரு நாடு அப்டின்னா, இதோட ஃபுல் கண்ட்ரோலுமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்புல தான் இருக்கும். இத வச்சு தான்யா இதோட ரூல்ஸ் எல்லாமே வரும் அப்டிங்கிறது தான். அரசியலமைப்புனா என்ன அப்டின்னா, நம் நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் தான் அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்ப உருவாக்குறதுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சபை ஒரு குட்டியா ஒரு குட்டி ஒரு மன்றம் மாரி உருவாக்கணும். இப்ப எப்படி நம்ம ஊர்லலாம் ஏதாவது ஒரு பொங்கல் விழாட்டு ஏதாவது நடத்தணும் அப்படின்னா, உடனே அதுக்குன்னு ஒரு மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து, அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணி, கடைசி அந்த ஒரு
விளையாட்டு போட்டி நடத்தி முடிப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாரி இந்த இந்திய அரசியலமைப்ப கொண்டு வரதுக்காக ஒரு மன்றம் ஒண்ணு உருவாக்குறாங்க. அது பேரு தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்ப வந்துச்சுன்னா, 1946ல வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்ப வந்துச்சு? 1946ல. இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. எத்தன பேர் இருந்தாங்க? 389 உறுப்பினர்கள். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 389 389 அவ்வளோதான். இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் இருந்த உறுப்பினர்கள்னா 389. இதுல ஒரு சிலதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, 292 யாருன்னா, மாகாண பிரதிநிதி. 202 292 பேர் யாருன்னா, இந்த மாகாணத்தோட பிரதிநிதிகள் எல்லாம் இருந்தாங்க. அடுத்தது 92க்கு அப்புறம் 93. இந்த 93 பேர் யாருன்னா, சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள். அடுத்ததா ஒருத்தர் யாருன்னா, பலுச்சிஸ்தான் சார்புல ஒருத்தரு. இந்த 3 யாருன்னா, மாகாண முதன்மை ஆணையர் மூவர். நமக்கு வந்து தனியா ஸ்ப்ளிட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஆனா கட்டாயம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 92 ஞாபகம் வச்சுக்கோங்க. 93 இது டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1. இந்த 3 தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. 2 அப்படியே போட்டுக்கோங்க அவ்வளோதான். 292 மாகாண பிரதிநிதி, 93 வந்து சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்புல ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர் மூவர். இதை எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 389 பேர் வந்துருவாங்க. இதுதான். இது வந்து ஜென்ரலா இருந்த உறுப்பினர்கள். இத சொல்லிட்டாங்களா? இதுல எத்தன பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, 15 பெண் உறுப்பினர்கள். இப்ப அதிகம் பெண்களுக்காக அதிகம் நெறைய சப்போர்ட் ஆதரவெல்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால பெண்கள மையப்படுத்தி கேள்விகள் வரலாம். அதுக்காக தான் பெண் உறுப்பினர்கள் எத்தன பேர்னா, 15 பேர் இருந்தாங்க. இப்ப தெரிஞ்சுச்சா? அரசியல் நிர்ணய ஒரு சபை அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மன்றம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மன்ற பேரு தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அது எப்ப வருதுன்னா, 1946ல வருது. அதுல எத்தன பேர் இருந்தாங்க அப்டின்னா, 389 பேர் இருந்தாங்க. அதுல 15 பேரு பெண் உறுப்பினர்களா இருந்தாங்க அப்டின்ட்டு. எத்தன பேர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில ஃபர்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஸ்டார்ட்டிங் ஒரு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மீட்டிங் எப்ப நடக்குதுன்னா, 1946 டிசம்பர் 9 புது டெல்லியில 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த இந்தியா சபையோட முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சுதந்திரத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1947ல சுதந்திரம் கிடைச்சுச்சா, அதுக்கு முன்னாடி 1946ல டிசம்பர் 9 அன்னைக்கு புது டெல்லியில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்குப்பா அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்படி என்னத்த தான் இவங்க இந்த மீட்டிங்ல முடிவெடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் அதாவது ஒரு மன்றம்னு வந்துச்சுன்னா, கட்டாயம் அந்த மன்றத்துக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையா? அந்த மாரி இந்த அரசமைப்பு நிர்ணய சபைக்குன்னு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு தலைவர தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், தற்காலிக தலைவர தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகேயா? கண்டிப்பா கேட்கலாம். முதல் கூட்டம் என்னைக்கு நடந்துச்சுன்னு கேட்கலாம் கொஸ்டினு. முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னா, தற்காலிக தலைவர் தேர்வு அப்படிங்கிறது தான் கருப்பொருளு. இது என்னைக்கு நடந்துச்சுங்கிற டேட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தற்காலிக தலைவர தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் கூட்டுறாங்க. இந்த மீட்டிங்ல யாருன்னா, இந்த ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவரு ஒருத்தர தலைவரா வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்றார். அது யாருன்னா, சச்சிதானந்த சின்கா அப்படிங்கிறவர. இவரு தான் வந்து தற்காலிக தலைவரா யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஜே.பி. கிருபாலினி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் கூட்டத்தோட தற்காலிக தலைவரா யார வைக்கலான்னு சொல்றாங்கன்னா, சச்சிதானந்த சின்காவ. இந்த சச்சிதானந்தாவ யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஜே.பி. கிருபாலினி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த சச்சிதானந்த சின்காவ எது அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே அந்த அரசியல் நிர்ணயிப்பு சபையிலேயே வயது மூத்தவர் யாருன்னா இவரு தான். இந்த சச்சிதானந்த சின்காவ தான். அதனால தான் சரி வயது மூத்தவரா இருக்கிறனால, இவரையே ஒரு தலைவரா வச்சிரலாம். எல்லாமே எடுத்து நல்லா சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக இவர ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா இவரோட கெட்ட நேரமோ என்னமோ, கூட்டம் நடந்துட்டு இருக்கவே இவரு இறந்துடுறாரு. இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த தான் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்ப அரசியல் இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அரச அரச சாரி
அரசியலமைப்பு சபையோட நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்கா. நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாந்த். ஓகேவா? இவர் தலைவர். துணைத் தலைவர் யாருன்னா ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இவங்கெல்லாம் துணைத் தலைவர்கள். இப்போ புரிஞ்சுதா? தலைவர் யாரு, துணைத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்ததா இந்த கூட்டம் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா 11 அமர்வுகளாக 166 நாள் நடந்துச்சு. எத்தனை இதா? 11 அமர்வுகளா 166 நாள் நடந்துச்சு. அடுத்தது இந்த அரசியலமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அரசியலமைப்ப எல்லாம் கூட்டம் கூட்டி, அது கடைசியா அது ஃபுல்லா அந்த ஒர்க்க எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறவங்களாரையும், எத்தன டைம் அத திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா, 2473 டைம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எத்தன டைம் திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா, 2473 டைம் திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாருன்னா நம்மளுடைய அம்பேத்கர் சார். இவரத்தை தான் என்ன சொல்றாங்க? இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்றாங்க. இது வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக்கு ஃபினிஷ் ஆயிருக்கும். அடுத்தது இந்த நம்மளோட இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு குறிப்பிட்ட நாடு மட்டும் இல்லாம, அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இந்த 5 நாடு உட்பட 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தும் எடுத்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. நமக்குன்னு மட்டும் இல்லாம, ஆல்ரெடி இவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களோட அரசியலமைப்புலாம் எடுத்து வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் மாரி வச்சு, அதிலிருந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தது தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. இதில எத்தன திருத்தம் பண்ணாங்கன்னா, இதுவரைக்கும் 2000க்கு மேற்பட்ட திருத்தம் 2000 திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புக்ல குடுத்துருப்பாங்க. அடுத்ததா வந்து இந்த திருத்தி எல்லாம் ஓரளவு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த இந்திய அரசியலமைப்பு இந்த அதாவது இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு, இத்தனை மாரி இந்த ஒரு 60 நாடுல இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த ஒரு புக்கை எழுதி முடிக்க எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா, 2 வருஷம், 11 மாதம், 18 நாட்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆல்ரெடி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்ட்டு. 2 வருஷம், 11 மாசம், 18 நாள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 11 நாள் ஆச்சு. இது எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, லாஸ்ட்டா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு இந்த அரசியலமைப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட நாள் என்னைக்குன்னு கேட்டா, 1949 நவம்பர் 26. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்மளுடைய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, 1949 நவம்பர் 26. இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, 1950 ஜனவரி 26 நவம்பர், டிசம்பரு, அடுத்து ஜான்வரி வந்துருச்சு. ஜான்வரி வந்தோனே இயர் மாறியது. அவ்வளோதான். 1949 நவம்பர் 26ல ஏத்துக்கிறாங்க. 1950 ஜனவரி 26ல நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். இது நடைமுறைக்கு கொண்டு வந்தப்ப நம்முடைய அரசியலமைப்புல என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு முகவுரை இருந்துச்சு. அடுத்தது 22 பாகங்கள் இருந்துச்சு. 8 அட்டவணை, 395 சட்டப்பிரிவு. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப எத்தனை பாகம், எத்தனை இதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டு முகவுரை இருந்துச்சு, 22 பாகம் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு, 395 சட்டப்பிரிவு இருந்துச்சு. இதுதான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா? ஒரு இந்திய அரசியலமைப்பு புக்கு. இந்த புக்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே பத்திரமா வச்சிருக்காங்களாம். எங்க வச்சிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண ஒரு பேழைக்குள்ள. பேழைனா ஒரு நல்ல ஒரு கப்பல் மாரி வச்சுக்கோங்களேன். கப்பல் பெருசா அவ்ளோ பெருசுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அது பார்க்க குட்டியா ஒரு கப்பல் மாரி செஞ்சு, அதுக்குள்ள அந்த புக்க போட்டு ஒரிஜினல் ஏதோ ஃபர்ஸ்ட்டு எழுதுன டாக்குமெண்ட். அந்த ஒரிஜினல் காப்பிய நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண ஒரு இதுல வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள ஹீலியம் கேஸ ஃபில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு. அந்த மாரி தான் வச்சிருக்காங்களாம். அடுத்தது ஃபர்ஸ்ட்டு கூட்டம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நாம் இந்த இதோட இந்திய அரசியலமைப்பு வந்து இந்த ஏற்றுக்கொள்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க.
1949 நவம்பர் 26 அப்பதான் ஏற்றுக்கொள்வாங்க இந்திய அரசியலமைப்ப. இது நடைமுறைக்கு வர்றதுக்கு 1950 ஜான்வரி 26 நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் எத்தன தொகுதியா கூட்டம் நடந்துச்சுன்னா 12 தொகுதியா. அமர்வுகள்னு கேள்வி வந்துச்சுன்னா 11ன்னு போட்டுருங்க. தொகுதின்னு வந்துச்சுன்னா 12ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்போட இன்ட்ரடக்ஷன். 6த்து, 8த்து சாரி 6த்து, 10த்து, 12த்து இந்த 3 புக்லேயும் இருக்க இன்ட்ரடக்ஷன். அடுத்தது இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள். நம்ம இந்திய அரசியலமைப்பில் அப்படி என்னப்பா சிறப்பு அப்படின்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா? அந்த இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸு, ஸ்விட்சர்லாந்து இதிலிருந்து மட்டும் இல்லாம, அது உட்பட 60 நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. அதுதான் இங்க பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்புலேருந்து எழுதப்பட்டது அப்படின்ருக்கு. அடுத்தது நம்ம இந்திய அரசியல் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை அப்படின்னா, சட்டம் பரவாயில்லடா விடுங்கடா அப்படிங்கிற மாரி இடத்துல அப்படியே விட்டுரும். இல்ல சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற இடத்துல சட்டத்த செய்யும். அந்த மாரி இதுதான். நெகிழும் தன்மை கொண்டதா இருக்கு. அடுத்தது நம்மளது வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்த ஏற்படுத்துது. அதாவது கூட்டாட்சி முறைனா மத்திய அரசு, மாநில அரசு 2ம் சேர்ந்து ஒரு இத கொண்டு வர்றது. அந்த ஒரு அரசாங்கத்த இது ஏற்படுத்துது. அடுத்து நம்ம அரசியலமைப்புல சிறப்பு என்னன்னா, இது வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கும். சமய சார்பற்ற நாடுன்னா, அதாவது இப்ப எப்படி இந்த வாடிகன் சிட்டி, பாகிஸ்தான் இதுலலாம் வந்து தனிப்பட்ட ஒரு மதத்த வச்சு அங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனா நம்ம இந்தியாவுல சமய சார்பற்ற நாடு. எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து இல்லாம, இங்க எல்லாமே சமம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. இது வந்து உண்மையாவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். அடுத்தது இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் இந்திய அரசியலமைப்புல. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது உள்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, உள்நாட்டு, வெளிநாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, வேற எந்த ஒரு 3வது நாடையோ கொண்டு வந்து தலையிட்டு அத தீர்த்து வைக்காம, நம்பளே பேசி நம்பளே தீர்த்துக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்பையும் நம்ம இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள்ல ஒண்ணு இருக்கு. அடுத்து இது வேற என்னன்னா, சுதந்திரமான நீதித்துறை. அதாவது நமக்கு வந்து ஈஸியா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, ஈஸியா நம்ம நீதிமன்றத்தில போய் நமக்கு வேண்டிய நீதிய நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யார்கிட்டயும் போய் நிக்கணும். அவங்க ஆர்டர் குடுத்தா தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. நமக்கு சுதந்திரமான நீதித்துறை வழங்குது, குடுக்குது. அதுதான் வந்து நெறைய நீதிமன்றங்கள்லாம் இருக்கும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம், துணை கீழமை நீதிமன்றங்கள் இப்படி ஒவ்வொன்னா பிரிவு பிரிவா இருக்கும். அடுத்ததா இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 18 வயசு நிரம்பின எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்க ஒரு சிறப்பியல்பு. அடுத்தது இதுல வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பிலேயே ஃபர்ஸ்ட் லைன் தொடங்கும். இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கும். இதுல இந்த இறையாண்மைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதாவது உள்நாட்டுக்கும், வெளிநாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, வேற எந்த நாடும் இடையில நுழையாம நம்மளே பேசி தீர்த்துக்கிறது. இந்த சமதர்மங்கிறது எல்லாமே சமந்தான் அப்படிங்கிறது. மதசார்பற்ற அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் சாராம எல்லா மதமும் சேர்ந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்களாட்சி குடியரசுனா மக்களே நம்ம வந்து நமக்கு வேண்டியவங்கள தேர்தல் மூலமா வாக்களிச்சு, நம்மளுடைய நாட்ட வந்து ஒரு ஆட்சிக்குள்ளாக நடத்துறது. அதுதான் மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது. இந்த வார்த்தையில இந்த சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, 42வது திருத்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க. சமதர்மங்கிற வார்த்தை எத்தனாவது திருத்த சட்டத்துல வந்துச்சு? 42வது திருத்தச் சட்டம். குடியரசு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளே அதாவது தேர்தல் வச்சு தலைவர்கள தேர்ந்தெடுத்துக்கிறது. இதுதான் இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள். அடுத்ததா பார்க்க போறது முகவுரை. அதாவது முன்னுரைன்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்புல வந்து உருவாகுறப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு சொன்னோம்? முகவுரை இருந்துச்சு. அடுத்து எத்தன பாகங்கள் இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அட்டவணை எத்தனை இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 8 அட்டவணை இருந்துச்சு. பாகம் 22 பாகம். சட்டப்பிரிவு 395 சட்டப்பிரிவு. சூப்பர்! வெரி குட். அவ்வளோதாங்க. இதுக்கு மேல வேற எதுவுமே கேட்க போறதில்லைங்க. நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் தான். அடுத்தது முகவுரை. முன்னுரையில என்ன இருக்கு அப்படின்னா, முன்னுரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா,
அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். இது சிறப்பா என்ன ஒரு பெஸ்ட் பேர் சொல்லுவாங்கன்னா, முன்னுரைய அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு முன்னுரை அப்படின்னாலே என்ன இருக்கும்? அந்த புக்குக்குள்ள என்னென்ன இருக்கோ, அத பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு புக்க தொறந்தோனே ஒரு ரெக்கார்ட் தொறக்கிறோம், ஒரு கட்டுரை தொறக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கும்? முன்னுரை அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா? அப்ப அத திறக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோட்ட திறக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு முன்னுரை இருக்கும். அதுதான். அப்ப அரசியல் அமைப்ப திறக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு முன்னுரை இருக்கும் அப்படிங்கிறது. இந்த முன்னுரைய எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, 1947 ஜனவரி 22ல ஜவஹர்லால் நேரு எழுதின குறிக்கோள் தீர்மானத்து அடிப்படையில தான் இந்த முன்னுரை அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய அரசியலமைப்போட முன்னுரை எது அடிப்படையில அமைஞ்சிருக்குன்னா, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது இந்த குறிக்கோள் தீர்மானம் அவர் எப்ப கொண்டு வந்தாரு எழுதினாரு அப்படின்னா, 1947 ஜனவரி 22ல எழுதினார். அடுத்து இன்னும் சிறப்பு என்னன்னா, இந்த முகவுரையில இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது ஒரு இதா இருக்கும். அடுத்தது இந்த 42வது திருத்தச் சட்டம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அது எப்ப எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா, 1976ல யாரோட பீரியட்ல இந்திரா காந்தி ஆட்சியில இருந்தப்ப தான் இந்த திருத்த சட்டம் வந்துச்சு. திருத்த சட்டம் வந்தப்ப என்னென்ன வேர்ட்லாம் சேர்த்தாங்கன்னா, சமதர்மம், சமயசார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 சொற்கள சேர்த்துனாங்க. இது அந்த இண்டெக்ஸ்ல வரும். இண்டெக்ஸ்ல வரும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி முன்னுரையில நம்மள பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த வேர்டோட ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க. கலந்து குடுத்துருப்பாங்க. வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு. அப்ப இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு, சமதர்மங்கிறது செகண்டு, சமயசார்பற்றங்கிறது தேர்டு, ஜனநாயக ஃபோர்த்து, குடியரசுங்கிறது 5. இந்த ஆர்டர்ல வந்துரணும். இந்த வார்த்தைய நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இந்தியா ஓர் இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது. இது முன்னுரையில. அடுத்தது இது ஒரு பாக்ஸ் ப்ராப்ளமே கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரெஞ்சு புரட்சிங்கிறது ஒண்ணு நடக்குது. நம்ம இந்த இப்போ ஒரு வேர்டு கத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற வேர்டு எங்க ஃபர்ஸ்ட்டு இது வந்துச்சு அப்படின்னா, 1789ல பிரெஞ்சு புரட்சியில தான் இத வந்து ஒரு முழக்கமாவே வைக்கிறாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒரு முழக்கம் மாரி கொண்டு வரனால, இதுக்கு வந்து இதிலிருந்து தான் நம்ம விடுதலை போருக்கான ஒரு ஆரம்ப ஒரு அடித்தளமா இருக்கிறதே. அதனால தான் இதுக்கு ஒரு முன்னுரிமை குடுக்கணுங்கிறதுக்காக, முன்னுரிமையிலேயே அதே ஒரு வேர்டா கொண்டு வந்துட்டாங்க. இதுதான். அடுத்தது அ இதுவே வீடியோ ரொம்ப ஒரு 20 நிமிஷம் பக்கம் வந்துருச்சு. மீதி வீடியோ நோட்ஸ் எல்லாமே இருக்கு. இத நம்ம பார்ட் 2 வீடியோவா பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டே 1, டே 2, டே 3 ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில வந்து நான் நெறைய நோட்ஸ் எழுதியிருப்பேன் இல்லையா? அது இதுதான் இந்த நோட்ஸு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1, 2 இன்னும் ஒரு 3 பேஜ். இவ்வளோ தான் இந்த இந்திய அரசியலமைப்புக்கான என்னுடைய ஹேண்ட் நோட்ஸு. நெறைய பேர் இந்த நோட்ஸ் குடுங்க, நோட்ஸ் குடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த நோட்ஸ வச்சே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டேன். கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீதி இருக்கிறத பார்ட் 2 வீடியோவா நம்ம போடலாம். ஏன்னா ஒரே வீடியோல பார்த்தோம்னா கம்பல்சரி கண்டிப்பா டயர்ட் ஆயிரும். எனக்கே பேச பேச அப்படியே மூச்செல்லாம் வாங்குது. இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ரொம்ப ஒரேடியா நம்ம டயர்ட் ஆக்கிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போலாம். இன்னும் நமக்கு இந்த இயர் எண்டு வரைக்கும் இருக்கு இல்லையா? லாஸ்ட் ஒரு 2 மாசத்த விட்டாலும், இன்னும் நமக்கு முழுசா 10 மாசம் இருக்கு. கண்டிப்பா 10 மாசத்துக்குள்ள நம்ம சிலபஸ கவர் பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2, பார்ட் 3 வீடியோலாம் உங்களுக்கு வேணும். இந்த பிடிஎஃப் லிங்க்லாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2ன்னு போட்டுட்டு போங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ அடுத்த ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.